ஹாய்டா மை லிட்டில் வாட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேட்டா இன்றைக்கி வந்து ஜேக்கிக்கு ஒரு ஷர்ட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு பர்வெட் ஹஸ்பண்ட். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நைஸஸ் கேட்டானக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வயசை மட்டும் மேட்சின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மறக்காமல் லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ. ஜேகேக்கும் உங்களுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஜேகே வந்து உங்களோட மாமா பையன்தான். பர்வெட் ஹஸ்பண்ட் தென் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஹெட்ஃபோன் வேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஜெக்கிக்கும் ஒரு மாதத்தில் ஒரு குழந்த இருக்குடா. ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. ஸோ பிடிக்கலன்னா இப்போயே ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க மட்டும் வந்து பாருங்கள். ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கிச்சனில் தாண்டா வேலை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் குழந்த அழுகுறான். ஸோ இவனுக்கு வேறு வேலையே இல்லை. இப்போ பாரு, நான் வீட்டில் ஏதாவது வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அழுதுட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே நீங்களும் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்படியே உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க. ஏன்டா அம்மா வீட்டில் ஏதாச்சும் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அழுவியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லுடி. ஒயன் எங்கடி இருக்கா? இன்னும் நேரம் எங்கே இருப்பேன்? வீட்டில் தான் இருக்கேன். சரி, உன் ஹஸ்பண்டுங்க? வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு தான் போனாங்களா? எதுக்கு போய் கேட்டுட்ருக்க? வேலைக்கு தான் போனாங்க. உன் புருஷன் வேலைக்கு போன லட்சணத்தை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோவை பார்க்குறீங்க. அதில் என்ன இருக்குன்னா, உங்கள் ஹஸ்பண்ட், அதாவது ஜேகே, இன்னொரு பொண்ணு கூட ஒரு ஹோட்டலில் உட்காந்து கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஹே, இது எந்த ஹோட்டல்? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலு. சரிடி, நீ கட் பண்ண, நான் பார்த்துக்கிறேன். ஒயன், புருஷனை தடமாற விட்டுறாத. சொல்லிட்டே இல்லடி, நீ கட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் குழந்தைய பார்த்துட்டு, பார்த்தியாட உங்கள் அப்பேன? நான் இருக்கேன், நீ இருக்க, நம்மலாம் கண்டுக்க தெரில. எவ்வளோ ஒருத்தக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், அதுவும் ஹேண்டை பிடிச்சி. இன்னைக்கு இருக்கு உங்கள் அப்பனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உங்கள் ஃபோன் எடுத்து இப்போ ஜெக்கிக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ, என்னடி? எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் தான் இருக்கேன், வேலை பார்த்துட்ருக்கேன். என்ன போகணுங்க? வீட்டுக்கு வாங்க. வேலையை விட்டுட்டு எப்படி வீட்டுக்கு வர முடியும்? வீட்டுக்கு வாங்க. வேலை பார்த்துட்ருக்கேன்னு இருக்கேன், வீட்டுக்கு வாங்கன்னு இருக்கா? இப்போ வீட்டுக்கு வரீங்களா இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போட்டுமா? என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? வேணாம், என் வாயில் ஏதாச்சும் வந்துடும், வர வச்சிடாத. ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வா, நீ வெறுப்பேத்தாத. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? நாங்கள் அம்மனு வேலை தானே பார்த்துட்ருக்கேன், இப்போ எதுக்கு வீட்டுக்கு வர சொல்கிறேன்? எதுக்கு வீட்டுக்கு வர சொல்கிறேன்னா, இப்போ நீ இங்கே வீட்டுக்கு வந்து நிற்கலைன்னா நெக்ஸ்ட்டு டிவோர்ஸ் தான்டா. டிவோர்ஸ் தான். உன் குழந்தைய உன் கையிலே கொடுத்துட்டு போயிடுவேன், பார்த்துக்கோ. என்னது, குழந்தைய கையில் கொடுத்துட்டு போவியா? உனக்கு என்ன இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சாடி? பாரு மாமா, ஒரு தடவை தான் சொல்லுவேன். இப்போ நீ வீட்டுக்கு வரல, நீ எங்கே இருக்கியோ அங்கேயே நான் வந்துடுவேன். மூடிட்டு ஃபோனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. நீ இப்படிலாம் விட்டு வைக்க போய் தாண்டா நீ அவகிட்டே பேசிகிட்டு இருக்க. இப்பயே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற உங்கள் குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு இப்போ வீட்டை விட்டு கிளம்புறீங்க. உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ அம்மா. என்னடி அம்மா? ஏன் என்னன்னெலாம் கேட்காதீங்க, இப்போ நான் சொல்கிற ஹோட்டலுக்கு நீங்கள் வாங்க. ஏண்டி, சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுக்க போறியா என்ன? சாப்பாடா? வாங்க, உங்களுக்கு விருந்தே வைக்கிறேன். நான் சொல்கிற ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஹோட்டல் நேம்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வர சொல்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்களும் அந்த ஹோட்டலுக்கு போக அதே சேம் டைம் உங்கள் அம்மாவும் வந்துடுறாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தாண்டா, சொன்னீங்க நடந்தே போயிடுவீங்க. உங்கள் அம்மா ஆட்டோவில் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க. என்னடி இந்த வெயிலில் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க? மா வேணாம், ஒழுங்காக ஹோட்டலுக்குள்ளே வாங்க, என்னை கடுப்பேற்றாதீங்க. என்னடி மா, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட ஹேண்டை பிடிச்சி தத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மானா என்னென்னு கேட்டுட்ருக்காங்க, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. இப்போ ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே ஜேகே தான். அது இந்த உங்கள் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டாங்களே, அதே பூஸில் தான் உட்காந்துட்ருக்கான். அம்மா அங்கே பாருங்க அப்படின்றீங்க. அப்படியே உங்கள் அம்மா எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தீங்களாம்மா,
என்ன நடந்துட்டுருக்குன்னு இவனுக்கு நீ கல்யாணம் முடிச்சு வச்சிட்டிங்க. தலைப்பாடாக அடித்தேன் வேணான்னு சொல்லிட்டு சொன்னேன். கேட்டிங்களா சரியான போவட் இவனுக்கு போயிட்டு நீ கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கீங்க. பார்த்தீங்களா எப்படி உட்காந்துட்ருக்கான்னு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் தான் வந்து கேட்கணும். கேட்கலைன்னா என்ன பண்ணுவீன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சண்டை கட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா டியே இவ ஒருத்தி இரடி போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் உங்கள் அம்மாவும் ஜேகே முன்னாடி போயிட்டு நிற்கிறீங்க. இப்போ ஜேகே யாரடா அதுன்னு நிமிந்து பார்க்குறான். நீங்களும் உங்கள் அம்மாவும் பத்திரகாளிமாக நிற்கிறீங்க. ஜேகேக்கு சரிசா கல் விட்டுருச்சு. அப்படியே அந்த பொண்ணோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அத்தா ஏன் வாங்க ஏன்னா இங்கே வந்திருக்கீங்க. ஏண்டா பொறுக்கி ராஸ்கல், என்கிட்ட எங்கே இருக்கேன்னு சொன்னேன் ஆஃபீஸில் இருக்கேன், வேலை பார்த்துட்ருக்கேன், வீட்டுக்கு வர முடியாது, ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு யாருடா அது வப்பாட்டியா ஓயன வேணாம் என்ன வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி போயிட்டுருக்கியா நீ? போவட்டு ஓயன் இது ஹோட்டலு, இப்படிலாம் கத்தாத. அப்படி தான் கத்துவேன். அம்மா கண்ணால் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு நான் நிரூபிச்சிருக்கேன். இப்போ என்ன பேசணுமோ அதை நீங்கள் தான் பேசணும். டேய் ஜேகே என்னது இது? அது வந்து அத்தா அது டேய் போவட்டுன்னு உன்னை ஊரெல்லாம் சொல்லுச்சு. ஆனால் அதெல்லாம் கேட்காம என் பொண்ணை உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். எனக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானா? ஐயோ அத்தா நான் நீ பேசாத ஜேகே பேசாத. என் கண்ணாலே பார்த்தேன். என் பொண்ணு என்கிட்ட எவ்வளவோ சொன்னா உன்னை பற்றி, ஆனால் உன்னை நான் நம்பலை. ரொம்பவே நல்லவே என் பொண்ணு நல்லா பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் முடிச்சிச்சா? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க ஜேகே? அச்சோ அத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்தா, இது சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நீ சும்மா பேசின லட்சணமா? அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சி பேசிகிட்டு இருக்க. ஐயோ அத்தை அதுதான் சும்மா அத்தை. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் இன்னொரு பொண்ணோட ஹேண்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். அவன் செவில காட்டி இருக்காமல் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. ஏய் ராஸ்கல் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறீங்க. இவ்வளோதானா வேணாம் மினிக்கி என் புருஷனை மயக்க வந்திருக்கவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. ஸ்லாப் பண்ணிவிட்டு ஒழுங்காக எந்திரிச்சு ஓடி போயிரு. அவனை கரெக்ட் பண்ண அவன் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னையும் விட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்புறம் உன்னையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன்னையும் விட்டுட்டு வேற ஒருத்திக்கிட்ட போக மாட்டானா? ஒழுங்காக எந்திரிச்சு ஓடி போயிரு. என் கண்ணு முன்னாடி இருந்தேனோ கொளுத்து நினச்சி கொண்டுருவேன். பொறுக்கி ரோஸ்கல் எனக்கு பிள்ளைய கொடுத்துட்டு இவ கூட வந்துட்டு இது பண்ணிட்டுருக்கியா? ஒழுங்காக வந்துச்சு வீட்டுக்கு வா, இல்லாட்டா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படியே நீ பெரிய அஃபியர்ஸான்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்கோ? ஹோட்டல்டி கொத்துறேனா? நீ பண்ண வேலைக்கு உனக்கு கொளுத்து நினச்சி கொண்டிருக்கணும். அதை நான் அப்படிலாம் பண்ணாமல் உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து. குழந்தைய கொடுத்துட்டு இங்கே என்னடா பண்ணிட்டுருக்க? குழந்தைய வச்சுட்டு நான் என்னடா பண்ணுவேன்? இங்கே பாரு, என்னாலலாம் குழந்தைய வச்சுலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. குழந்தைய அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறேன், நீ வேணா வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ, என்னைய ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குழந்தைய தூக்கி ஜேகே ஹேண்ட்லேயே கொடுத்துறீங்க. ஏய் என்னடி குழந்தைய என்கிட்ட கொடுக்குற? உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நீ இந்த கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கல, இவளை வச்சு குழந்தைய மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹேண்டில் கொடுத்துட்டு போகிறீங்க. வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறீங்க. இப்போ ஜேகேவும் குழந்தைய தூக்கிட்டு அவங்க பின்னாடி ஓயனு 2 குழந்தைய வாங்கிட்டு போ, என்னை வெறுப்பேற்றாது ஓயனு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் அப்படியே நின்று ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. என்னது குழந்தைய வாங்கிட்டு போவா? என்னடே கொஞ்ச நேரம் உன்னால் வச்சிருக்க முடியல? குழந்தை பிறந்ததுலேருந்து 1 மாதமாக நான் தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது தெரியுமா? இங்கே பாரு, குழந்தைய நீ தான் பார்க்கணும். என்னாலலாம் பார்த்துக்க முடியாது, என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. இதுக்கு நீ தானே அப்பே, நீயே பார்த்துக்கோ. இது ஹோட்டல்டி, குழந்தைய வச்சுட்டு எப்படி இருப்பேன்? ஹோட்டலு இப்படி உட்காந்து அவ கூட பண்ணிக்கிட்டு இருப்ப, ஆனால் குழந்தைய பார்த்துக்க மாட்டேன். நீ தாண்டி பெத்த பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டல. பொறுக்கி போகப்பட்ட உடனே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இப்பயே கோர்ட்டுக்கு போகிறேன், இப்பயே போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. ஒயனு இது ஹோட்டலு. இங்கே பாரு, நான் வேலை பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸில் என் பேர் கெட்டு போயிடும். நான் சொல்கிறத கேளு. என்னது பேரு கெட்டு போயிருமா? ஐயோ மாமா, என் வாழ்க்கை கிட்ட போயிட்டு உட்காந்துட்ருக்கேன், என் வாழ்க்கை நாசமாயிட்டு உட்காந்துட்ருக்கேன். நீ என்னென்னா பேரு கிட்ட போயிடும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்க. பொறுக்கி ராஸ்கல்.
உன்னைய போய் கல்யாணம் முடிச்சுட்டு போவிட்டு போயிட்டா. ஐயோ 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 ஐயோ, எங்கள் அப்பா தலைப்பாடம் அடித்தார். இவன் வேணான்னு எங்கள் அம்மா தான் என் அண்ணன் பையன் கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் என்னை கட்டி வச்சிட்டாங்கம்மா. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு ஒப்பாரி வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஒயின்னு இது ஹோட்டல் ஒயினா? அதானே உங்கள் அண்ணன் பையனுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு என்னைக்காவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்போயாவது நான் ஜெகியை பற்றி சொல்லும்போது நம்பியிருக்கீங்களா? கண்ணால் காமிச்சதுக்கப்புறம் இப்போ ஜெகிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. என்னதாம்மா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோட்டலில் நின்று அந்த கற்றுறீங்க. ஜெகி திருன்னு முழிச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட பார்க்குறான். எல்லாரும் உங்களை தாண்டா பார்த்துட்ருக்காங்க. ஒய்யன்னு ஹோட்டல் டி கொத்தோத கொட்டு இங்கே பாரு, என் பேர் கெட்டு போயிடும். அப்புறம் எனக்கு வேலையை எங்கேயும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் அங்கேருந்து என்னை ஃபயர் பண்ணிடுவாங்க. இங்கே பாரு, ஒழுங்காக வீட்டுக்கு கிளம்பிப்போ. ஃபயர் பண்ணிடுவாங்களா? பண்ணட்டும்டா. ரோட்டில் திரி இப்படிலாம் என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றி திரியிற ரோட்டில் திரியிடா. அதுக்கு மேலே ஓய்னா செவ்வளு பேந்துரும். நானும் ஒரு லெவலுக்கு தான் பொறுமையாக போவேன். இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேண்டி. என்னது டென்ஷன் ஆயிடுவியா? ஏண்டா நான் தான்டா டென்ஷன் ஆகணும், நீ எதுக்கு ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஜெய்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சவுண்டு கேட்குது. ஒயான் அப்படின்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. டோனர் வா அப்படின்றீங்க. இப்போ ஒரு பையன்தான் வந்து நிற்கிறான். ஒயன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது சும்மா தான், சும்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். ஓ சரி ஆண்டி நமஸ்கார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்து கேட்க, உங்கள் அம்மாவை வணக்கம் வச்சுட்டு நல்லா இருக்கேன் தம்பின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல தோனார், உனக்கு இன்னும் அந்த மரியாதைலாம் போவே இல்லை, இன்னும் மரியாதையை தான் நடந்துக்கிற. ஒயன் எப்பயுமே மரியாதை குறையாது ஒயன். எங்கே உன் குழந்தை எங்கே? இதோ இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஜெகே ஹேண்ட்லேருந்து பிடிங்கி தோணர் கையில் கொடுக்குறீங்க. அப்படியே தோணர் அவனோட குழந்தையோட ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கான். செல்லுக்குட்டி அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்கும், க்யூட்டாக இருக்கும். எப்படி லிப்பு, எப்படி நோஸு, எப்படி ஐஸு, அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவ்வளோ ரசித்து தோணர் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜேகே பார்க்குறான், என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி. ஏன்னா அப்படியே உங்களை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைய ரசிச்சிட்டு இருக்கான். ஏய் என்னடி நடக்குது? என்ன நடக்குது? கொம்முன்னு இருங்க, என் குழந்தைய என் ஃப்ரெண்டு கொஞ்சிட்டு இருக்கான். ஏய் ஒத்துக்குடி உனியமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கான். என் பையன் என்னையமாதிரி தானே இருக்கான், அதனால அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கான். ஒழுங்காக அவங்க ஹேண்ட்லேருந்து குழந்தைய வாங்க முடியாது. நீ தான் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன்னா போய் பண்ணு. ஏய் குழந்தைய வாங்கடி, எனக்கு வெறுப்பாகுது. வாங்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தோணர் பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு, அப்புறம் தோணர் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கோ. ஆனால் நீ இல்லாமல் தான் போர் அடிக்குது. எப்போ காலேஜுக்கு வருவ? எப்போ வருவேன்? என் குழந்தைக்கு ஒரு வயசு ஆனோடனே என் குழந்தைய எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நான் காலேஜுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, அப்படியே தோணர் உங்களோட சீஸை பிடிச்சி கிள்ளிட்டு, சீக்கிரம் வாடி செல்லக்குட்டி, அதுக்காண்டி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றான். இப்போ ஜேக்கிக்கு நான் அழுந்து விடுது. டக்குன்னு உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் வந்து நின்றுட்டு, ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க? சார் ஒயன் என்னோடய ஃப்ரெண்டு, அதனால ஒயன் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது, அதான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். அதுக்குன்னு புருஷன் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டியோட சீஸை பிடிச்சி கிள்ளிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே வந்து ஜெலஸில் பேச, அப்படியே நீங்கள் ஜேகேயோட காதுகிட்ட போயிட்டு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? நீ என்னடா பொறுக்கி பண்ணிகிட்டு இருந்த? அது சும்மாடி, நீ வேற வாயை மூடிட்டு நில்ல. நீ என் குழந்தைய கொடுத்துட்டு நீ கிளம்பு. எதுக்கு இப்போ இங்கே வந்த? சார் நான் சாப்பிட வந்தேன் சார். அப்போ சாப்பிட வந்தேன்னா மூடிட்டு போய் சாப்பிட்றா. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட என்னத்தடா பேசிகிட்டு இருக்க? சார் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இங்கே நின்றுட்டுருக்கா, அதனால வந்து பேசிகிட்ருக்கேன். ஏன்டா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியாடா பேசுகிற? சார் ஃப்ரெண்டு தான் சார், என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீஸை கிள்றதுக்கு திருப்பி வரான். இப்போ ஜேகே அப்படியே அவனோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு, டேய் நான் இருக்கேன்டா. சார் நீங்கள் இருக்க தான் சார் செய்கிறீங்க, அதுக்கு என்ன சார் செய்ய சொல்கிறீங்க? அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சார். அதுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சார் சீஸை தானே கிள்னேன், சீஸில் கிஸ்ஸா பண்ணேன். வேணாண்டா, ஒயின் என்னோட இது என்னதுன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டா மயிறு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோண கையிலேருந்து குழந்தைய பிடிங்கிருப்பான்ல, உங்களை பிடிச்சி தரத்தான்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்து, அத்தை
நான் இவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்து சொல்ல என்னமோ பண்ணிட்டு போய் தொலைங்கடான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ உங்களை ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு காரில் தான் உட்கார வைக்கிறான். ஏய் என்னடி அவன் உங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கான், உன் சீஸை பிடிச்சி கிள்றா, குழந்தைய பார்த்து நீ உனிமை இருக்குன்னு ரசிக்கிறான், என்னடி நினச்சிட்டு இருக்கா, என்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் ஜேகேவோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. ஏண்டா பொறுக்கி மாமா, என்ன அவனே மாதிரி நினச்சிட்டு இருக்கா, இன்னொரு பொண்ணோட ஹேண்டை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கா, அப்புறம் ஃபோனில் எவ கூடயோ கல்லையை போட்டுட்ருக்கா, எப்போ பாரு என்னென்ன அவனே மாதிரி நினச்சிட்டு இருக்கியா பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அவனோட சீஸில் ஹேண்டை வச்சுட்டு டியம் மயிறு இன்னும் மைத்துக்கடி பண்ணி அடிச்சு எனக்கு டென்ஷன் ஆகுது ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த. இப்போ 2 பேரும் கத்தின சவுண்டை கேட்டு குழந்தை பயந்துட்டு அழுத்துட்டு இருக்கோம். எதுக்கு மாமா அப்படி கத்திக்கிட்டு இருக்க, என் கூட வாழ பிடிக்கலன்னா போய் தொலைய வேண்டியதானே, என் குழந்தைய என்னைய எதுக்கு அழுக வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஜெகே பார்க்குறா, எதுக்கடி என் கண்ணு முன்னாடி ஃபீட் பண்ணிட்டுருக்கா, என்ன என்னை தொட்டு தலை கொட்டினா என்னோட புருஷன் தானே, என்ன இப்போ இந்த காரை விட்டு இறங்கி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்குறீங்க. ஏய் இறங்கி தொலை வேணாம், உட்காந்து தொலைடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். பொறுக்கி மாமா குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கே, காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஏய் இப்போ என்னடி பண்ணணும், காரை ஸ்டாப் பண்ணி போடு மாமா அப்படின்றீங்க. இப்போ ஜெய்கவும் காரை ஸ்டாப் பண்ணி போதுமா ஒத்தா ஃபீட் பண்ணு அப்படின்றான். இப்போ நீங்களும் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ குழந்தை சப்பு கொட்டி கொடுக்குற சவுண்டு இப்போ அப்படியே ஜேகேக்கு கேட்குது. ஏய் எவ்வளோ நேரம்டி, என்ன உன் குழந்தைக்கு எவ்வளோ நேரம் பசிக்குதோ அவ்வளோ நேரம், ஏய் முடியலடி, அதுக்கு என்ன செய்யணும், இப்போ நான் காரை விட்டு இறங்கி போகணுமா, உடனே நான் இப்போ இறங்க சொன்னேனா, அப்போ என்ன மீனிங்கில் பேசிகிட்டு இருக்க, ஓ என்னையெல்லாம் காரில் ஏற்ற மாட்டேன் அப்படி தானே, அந்த அவளை தானே ஏற்றிட்டு போகணுன்ற, போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரை விட்டு இறங்குறதுக்கு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓயான் நான் அந்த மீனிங்லாம் சொல்லலை, குழந்தை எவ்வளோ நேரம் பசி அமர்த்துவா குழந்தைக்கு, எனக்கு என்ன தெரியும், அவனுக்கு எவ்வளோ தூரம் பசிக்குதோ அவ்வளோ தூரம் சாப்பிடுவான். ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஓயான், என்ன ஆகுது அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கவும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு சரிங்களாம் டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ குழந்தை சப்பு கட்டி குடிக்கிற சவுண்டு இன்னும் கேட்குது. அப்படியே ஜெய்கிக்கு முடியலை, சரிங்க ஒரு குத்துறான். எதுக்கு மாமா இப்போ சரிங்க குத்துற, ஓ என் மேலே இருக்கிற கோவத்தை கார் மேலே காமிச்சிட்ருக்கியா, ஏண்டா என்கிட்ட பேசுகிறக்கு உனக்கு துப்பு கிடையாது, கார் மேலே கோவத்தை காமிச்சிட்ருக்கியா, இல்லைடா இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் தான். அடியே இப்போ உன் மேலே கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேனா என்ன, அப்புறம் எதுக்கு மாமா நீ காரை குத்திக்கிட்டு இருக்க, என் மேலே இருக்கிற கோவத்தை தானே நீ கார் மேலே காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாயை அழுதுகிட்டே நீங்கள் ஜெக்கிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இதே சேம் டைம் குழந்தை தூங்கிட்டு இருக்கான். தென் அவ்வளோதான் அவனுக்கு பசி அமர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் குழந்தைய பார்க்குறீங்க, அப்படியே குழந்தைய விளக்கிவங்க ப்ளவுஸ் எடுத்து மாட்டிட்டு இருக்கீங்க. இப்போ ஜெய்கே பார்க்குறான், ஆஹா இதுக்கு மேலே உங்ககிட்ட இப்படி பேசினாலாம் சீனே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையில் தூக்குறான். பொறுக்கி ராஸ்கல் என் குழந்தை எங்கட தூக்குற குறாம தான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. என்ன வேணாம், குழந்தைய பின்னாடி தான் தூங்க போட போகிறேன், ஏன் என்னோட லேபில் இருந்தால் உனக்கு எங்கே வலிக்குது, எனக்கு இங்கே வலிக்குதுடி மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே பார்த்து காமிச்சிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்கு உனக்கு அங்கே வலிக்குது, பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி அப்படியே பின்னாடி சீட்டில் படுக்க போட்டுறான். பொறுக்கி அங்கே சீட்டு வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை ஏசி தானே ஆன் பண்ணி விட்டுருக்கேன், கூலிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் லேப்பில் படுத்துடுறான். நீங்கள் பார்க்குறீங்க, எந்திரிச்சு தொலை, இப்போ எதுக்கு என் மடியில் படுத்துட்ருக்கியான், மித்த நேரம்லாம் நான் உன் கண்ணுக்கு தரலையா, எந்திரி இப்போ தாண்டி என் கண்ணுக்கு நீ தெரியுற, இப்போ நான் கொடுப்பையா மாட்டியா, என்ன வேணும் இப்போ என்ன கொடுத்துட்டு இருந்தியோ அதான் வேணும், பாரு நீ நீ போறிக்கி அப்படிலாம் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது, நீ இது வேணும்னா மட்டும்தான் என்கிட்ட பின்னாடியே சுற்றி வர, அப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு டீலில் விட்டுட்டு போயிடுற, நீ எந்திரிச்சிரு, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, எந்திர பொறுக்கி அப்படின்ட்டு இருக்கீங்க. இது காரு, இது ரோடு, நான் மடியில் இருக்கேன் கொடுத்துரு, ரோடுன்னு தெரியுது காருன்னு தெரியுது, எங்கே வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க போவட், ஹே வேணாண்டி உங்ககிட்ட மட்டும்தானே கேட்டுட்ருக்கேன், வேற எவகிட்டையாவது போய் கேட்டேனா, ஏண்டா ராஸ்கல் வேற எவகிட்டையாவது போயிட்டு கேட்பியா, ஏய் அப்பெல்லாம் கேட்கலடி, அப்புறம் எதுக்குடா இப்போ சொன்னேன், அது சும்மா சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்கிறது கூட நீ இப்படி தான் சொல்லுவியா, பொறுக்கி ராஸ்கல் எந்திரா என் லேபில் இருந்து, எந்திரிக்க முடியாது, எனக்கு இப்போ வேணும், நான் கொடுக்க முடியாது,
நீ நான் சொன்ன மாதிரி தான், உனக்கு தேவைன்னா என்கிட்ட வர, உனக்கு தேவையில்லைன்னா என்னை விட்டுட்டு போயிடுற. உன்னை ஒரு மாதத்துக்கு அதை நான் பட்டினி போட்டாதான் நீ அடங்குவ. ஏய், ஒரு மாதத்துக்கு எங்கள் பாடி கண்டிஷன் தாங்காதுடி, தாங்காதுன்னா சாகுடா, எந்திர முத. ஏய் வேணாம் வாயின, அப்புறம் நீயா கொடுத்தேன்னா நல்லது, நானே எடுத்துக்கிட்டேன்னா அப்புறம் வலிக்குண்டி, பார்த்துக்கோ. என்னது வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேயோட சீஸில் ஸ்லாப் பண்ணுறீங்க. ஏய் எதுக்குடி எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு வலிக்குதுடி. நீ இப்படி தானே அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வலிக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன்னு சொல்லாத, பதறுது. ஏண்டா உனக்கு பதறுதா? நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து அனுப்பும்போது இப்படி தானே எனக்கும் பதறி இருக்கும். உன்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, அவளால் தான் குடும்பத்துக்குள்ளே குட்டி கலட்டாக நடந்துட்டுருக்கு. ஏமாம்மா, நீ பொறுக்குமாயி அடுத்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருப்ப, அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட வீடியோ எடுத்து காமிச்ச என் ஃப்ரெண்டு தப்பானவங்களா போயிடுவாளா? அதானே, உனக்கு அகேன்ஸ்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு தப்பானவங்க தானே. எந்திரி மொதல் நீ என் மடியிலேருந்து. நீ வேற இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது. இப்போ அப்படியே சொல்லிட்டு இருக்காது, எனக்கு பதறுது. கிட்ட என்னத்த பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டுட்டு பேசினியாடி, கேட்டுட்டு பேசினியா? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு இத்துக்குடி சொல்கிறாங்க. இத்துக்கு சொல்கிறாங்க, உன்னை மாதிரி பொண்ணுங்களுக்காண்டி தான் சொல்கிறாங்க, புரியுதா? புருஷன் மேலே ஜலஸ் ஆகுறது தப்புலடி செல்லக்குட்டி. இருந்தாலும் அவனை தப்பாக க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, புரியுதா? எவரு அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான். அதுக்காண்டி சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸோட பில்டிங்கில் ஏறி நின்றுட்டு இருந்தா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். லைஃப்பாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு எதிராக நீங்கள் வந்துட்டு வாழ்ந்து காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்து உன் ஃப்ரெண்டும் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டாலே வாய்ஸ் ரெக்கார்டிங்கோடு அவ்வளோ உனக்கு அனுப்பிடலையே அந்த மாதிரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்களும் ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. என்னோட பொறிக்கிற ராஸ்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க, உன்னை நான் இப்படிலாம் சொன்னால் நம்பிடுவேன்னு நினச்சிட்ருக்கியா? நீ இதை அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டாலுமே அந்த மாதிரி தான் சொல்லுவா. அப்புறம் யார் கூட நான் நைட்டெல்லாம் கல்லே போட்டுட்ருக்க? பொண்ணுங்க அதை கூட தாண்டி பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் ஓம் புருஷன் உனக்கு மட்டும்தான் என்ன பேசிகிட்டு இருப்பேன். எல்லாம் என் முன்னாடி என்ன ஒரு மாதிரியே சுற்றிக்கிட்டே தெரியுதுக்கா, லவ் பண்ணுறேன்னு. நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்குது, என் பொண்டாட்டி மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ப்ரொபோசலாக இருந்தாலும் சரி, 2 ப்ரொபோசலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸே என் மேலே ஃபாலில் இருக்குது, நான் என்னடி பண்ணட்டும்? அழகாக பிறந்தது என்னோட தப்பா என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே ஓவராக பீத்திக்கிட்டு பேசுகிறோம். நீங்கள் ஜேகேவோட ஹெட்லேயே ஒரு கொட்டு வைக்கிறீங்க. பொறுக்கி மாமா, இந்த மாதிரி நான் காலேஜுக்கு போயிட்டு என் பின்னாடி பசங்க சுற்றுறாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னால் உனக்கு எரியுமா எரியாதா? எனக்கு எரியுமா எரியாதாவா? கீழே இருந்து மேலே வரைக்கும் எரியும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னமோ பேர் சொன்னியே, மன்னாரா தோணாரா எவனையும் ஒருத்தவனை, அவன் உன்கிட்ட நின்று பேசும்போது எனக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் இருந்துச்சு. அதுக்காண்டி தாண்டி உன்னை காலேஜுக்கு போக விடாமல் வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனால் 1 வருஷத்துல உனக்கு குழந்தை கொடுத்தது எதுக்கு? நீ காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு தான். அத்தாடி, உனைய காலேஜுக்கு விட்டால் உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு திருவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து உனைய பாதுகாக்கிறதே எனக்கு வேலையாக இருக்கும். அப்போது இந்த பொண்ணுங்க கிட்டலாம் இருந்து உனைய எப்படி நான் பாதுகாப்பேன்? அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் எப்பயுமே உனக்கு தான், நீ எப்பயுமே எனக்கு தான். பொறுக்கி ராஸ்கல், இப்படியே ஏதாச்சும் ஒன்று பேசி நீ ஏமாற்றிக்கிட்டே இரு. இது ஏமாத்தல, உண்மையதான் சொல்கிறேன். எத்தனை பொண்ணுங்க ஏன் பின்னாடி சுற்றினாலும் நான் எப்பயுமே உனக்கு தான், ஆனையை மட்டும்தான் நினச்சிட்ருப்பேன். பேசுவேன், பொண்ணுங்க கூடலாம் ஜாலியான டைப்பாக பேசுவேன். இருந்தாலும் மற்றபடி எந்த ஒரு சீனுமே வராது. அது உன்கிட்ட மட்டும்தான். இப்போ நீயா கொடுக்குறியா இல்லை நானா எடுத்துக்கவா? பசிக்குதுடி. என்னது பசிக்குதா? எந்திர முத. குடுடி. பாரு, எந்திரிச்சிரு. வேணாம், இது ரோடு, இது காரு. ஆமாம், இது ரோடு, இது காரு, இது என் பொண்டாட்டி மடியில் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் ப்ளவுஸை விட்டுருக்கோம். பொறுக்கி கையறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை தட்டி விடுறீங்க. ஏண்டி புருஷன் தானே கேட்குறேன், கொடுக்கலாம்ல? நீ பொறுக்கி. சரி, நான் பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே எழுந்திரிச்சு அப்படியே உங்களை லெக்க பிடிச்சி இழுத்து அந்த கார் ஃப்ரண்ட் சீட்லேயே உங்களை வந்துட்டு மூவ் பண்ணுறான். பொறுக்கி ராஸ்கல், என்னடா பண்ணிகிட்ருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு சர்ச்சை படிக்க வச்சுட்டு அப்படியே ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். மாமா என்ன பண்ண போகிற?
வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது, இப்போயே கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க பக்கத்தில் ஒரு குழந்த மாதிரி படுத்துக்கிட்டு அவங்க ப்ளவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனே ஃபீட் பண்ணிட்டுருக்கான். மாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி வைக்கிறான். வலிக்குது மாமா. வலிக்க தாண்டி செய்யும், வாயை மூடிட்டு கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீட் பண்ணிட்டுருக்கான். தென் அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஜெகே சொல்லியிருப்பான்ல, எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றுது, ஆனால் நான் உன் பின்னாடி தாண்டி சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான்ல. அதை நினச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் ஜெகேயோட ஹேரை ரப் பண்ணி கொடுக்குறீங்க. ஜெகே அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடி ஹேரை ரப் பண்ண ஆரம்பிச்சிட்ட? சி பொறுக்கி. என்னடி பொறுக்கின்ற? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது மட்டும்தானா இல்லை மற்றதெல்லாம் கொடுப்பியா? இங்கே பாரு, இப்படிலாம் பேசாத என்கிட்ட. அப்படி தாண்டி பேசணும்னு தோணுது. ஐயோ, கல்யாணம் ஆகி உடனே பேபிக்கு ட்ரை பண்ணிட்டோமோ, ஒரு 2-3 அட்டம்ப்ட் கூட நம்ம போகல, இப்போ போயிடுவோமா? மாமா வேணாம் மாமா, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. ஆமால, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ட்ரை பண்ண முடியாது. ஆனால் உன்னோட ஐஸ் என்கிட்ட வேறு மாதிரி பேசுது, உன்னோட லிப்பும் என்கிட்ட வேறு மாதிரி பேசுது. இது எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே பேக் கிஸ் பண்ணுறீங்க. வேணும், இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டு ஜெகேயோட ஹேரை ரப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜெகே உங்களை வந்துட்டு டைட்டாக இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஜெகேவை உங்கள் நெக்குக்கு கீழே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே காரில் வச்சு உங்கள் 2 பேத்துக்கு ரொமான்ஸ் ஓடிட்டுருக்கு. உங்களுடைய பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் நிறைய பேர்த்துக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த ஒரு பர்சன், ஃபோன் பேச தாண்டி செய்வேன், எல்லாம் என் மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்குதுங்க, நான் என்ன பண்ணுறது? அதுவும் என் பின்னாடி பைத்தியமாக சுற்றினாலும் நான் உன் பின்னாடி மட்டும்தாண்டி பைத்தியமாக சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். ஸோ ஜெகேயோட ரியல் லவ் உங்களுக்கு புரியுது, அதனால நீங்களும் ஜெகேக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டா மிஸ், பாய்.